டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மொடக்குறிச்சி, அந்தியூர், மேட்டுப்பாளையம் தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட இருக்கு? திமுக எந்த அளவுக்கு தேர்தலுக்கான அந்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கு? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அந்தியூர் ஆகிய இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். கடந்த 10 நாட்களாக திமுக தலைமை அலுவலகத்தில் அனைத்து தொகுதிகளும், குறிப்பாக 234 தொகுதியில் சேர்ந்த நிர்வாகிகளை உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருவதற்கான தற்போது வரை 21 தொகுதிகள் முடிவடைந்து இன்றைய தினம் 24 தொகுதிகள் நிறைவடைய இருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு நாளொன்றுக்கு 3 தொகுதி என்ற அடிப்படையில் தற்போது 24வது தொகுதியாக மொடக்குறிச்சி, அந்தியூர் மற்றும் மேட்டுப்பாளையம் என இந்த 3 தொகுதிகளை தற்போது முதலமைச்சர்கள் அந்தந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார். கடந்த பொதுக்குழுவில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 என்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன், அப்போது தாராளமாக என்னிடம் பேசுங்க என்று கடந்த பொதுக்குழுவின் போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலே உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதிக்கு 10 பேர், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வாறு பிரித்திருக்கு என்றால், ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக தோல்வியடைந்த தொகுதிகள், அதே போல குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என முதற்கட்டமாகவும், அதே போல கடினமான வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் என்ற ஒரு சில தொகுதிகளையும், அதே போல எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒரு சில தொகுதிகளும் என 234 தொகுதிகளும் பல்வேறு, அதாவது இந்த 3 வகைப்படுத்தி ஒவ்வொருவரையும் முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் கடந்த 2021 தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளும், அதே போல 2024 நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் குறைவாக வாக்குள்ள தொகுதியிலும் முதலமைச்சர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள், அதே போல மக்கள் நல பணித்திட்டங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, பல்வேறு தொகுதிகளில் சில முடக்கமான பணிகள் இருந்தால் அதை உடனாக வேகமாக முடக்கி விடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அப்போது ஒவ்வொரு தொகுதியை சேர்ந்த 10 பேர், அதாவது அந்த தொகுதிக்கு மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் அந்த தொகுதியினுடைய பகுதி செயலர், கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய கழக செயலர் மற்றும் பேரூர் கழக செயலர் என தனித்தனியே வகைப்படுத்தி ஒவ்வொரு நிர்வாகிகளும் குறைந்தபட்சம் 6 முதல் 7 நிமிடம் வரை முதலமைச்சர்கள் தனித்தே சந்தித்து பேசுகிறார். அப்போது தொகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை, தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பணிகள், அதாவது தொய்வு ஏற்பட்டால் அதை உடனடியாக வேகமாக அந்த பணிகளை முன்னெடுங்கள் என்றும், அதிக இடங்களில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்றும் பல்வேறு விஷயங்களில் முதலமைச்சர்கள் 1-to-1 பேசி வருகிறார். குறிப்பாக அரசியல் ஆரோக்கியமான விஷயமாகவே இது கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகி நேரடியாக அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த ஒரு மாவட்ட செயலரும், நகர கழக செயலர் மற்றும் போரூர் கழக செயலர் என யாருமே இல்லாமல் நேரடியாகவே அந்த தலைமையிடம் கூறுவதும், அந்த தலைமை பல்வேறு பணிகளை கீழ்மட்ட நிர்வாகிகள்கிட்ட தெரிவிப்பதும் என அந்த விஷயத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலாகவே இது முன்னெடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கூட 3 தொகுதியிலும் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 100 தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையில் தான் சந்தித்து வருகிறார்கள். எனவே இன்றைய தினம் மொடக்குறிச்சி, அந்தியூர் மற்றும் மேட்டுப்பாளையம் என 3 சட்டமன்ற தொகுதியிலும் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.